படம் மாதிரி கிடையாது. ஸ்டோரி நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் வாழ்ந்து போகிறோம்னு சொல்லிட்டு அது ஒரு காமா கிடையாது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இது ட்ராமாவும் கிடையாது, படமும் கிடையாது. அந்த காலத்தில் நான் ஸ்டோரி கேட்டிருக்கேன். அப்பப்பா தாத்தா அவங்கெல்லாம் சொல்லும்போது அது ஸ்டோரி கிடையாது, அது உண்மையான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை. இது ராமாயணத்தில் சீதா சாய் பல்லவி மேடம் இருக்காங்க, ஆனால் கிடையாது. உண்மையான சீதா. சீதா இது சீதா. ஆஷ் ராவணா இல்லையா? ராவண ஆஷ் கிடையாது. அவர் ராவணன் தான். ராம் ரணவீர் கபூர்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது. எப்பவுமே ராம், அந்த ஆண்டவர் தான், அதே ராம். இவங்க ஆக்டிங் பண்றாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருந்து வந்து பண்றது தான், வேற எதுவுமே கிடையாது. இது எப்பவுமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வின்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிரம்மாண்டத்தோட துவக்கத்துல நீங்களும் வந்து இருந்திருக்கீங்க. அதை வந்து விட்னஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராமாயணாவோட இன்ட்ரோடக்ஷன் கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு? லெவல்ல இருக்கு. எல்லாமே நம்ம பக்கத்துலயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது முன்னாடி டிவில பார்த்திருக்கோம். பார்க்கும்போது அது பாட்டா வரும். பாட்டா பார்க்கும்போது நம்ம நிறைய எபிசோட்ஸ் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப பார்க்கும்போது அது ரியலா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. எஸ், சோ ராமாயணாவை பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்திருக்கீங்க. சோ ஒரு 3Dல கிட்ட இருந்து விட்னஸ் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆகும்னு இருக்கு. ஓகே, எந்த கேரக்டர் இப்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, எப்படி பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றது யாரு? ரன்வீர், ஆஷ், சாய் பல்லவி. எல்லாரும் பாகுபாடே இல்லை, எல்லாருமே சூப்பர் பிரதர். தேங்க் யூ, சூப்பர் சார். இது மாதிரி நான் சின்ன வயசுல நான் இந்த மாதிரி 3D படம்லாம் பார்த்துருக்கேன். அப்பவே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இது மாதிரி படம் வருமானம் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த காலத்துல இந்த டெக்னாலஜி நல்லா வந்துட்டு நான் அதுக்குள்ளேயே நானே நடிக்கிற மாதிரி இருக்குது. நான் நிறைய படம் பண்ணிட்டேன். உண்மையே ஒரு மாய லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு நம்ம இந்த படத்தை வாய்ப்பு கிடைக்காத போயிடுச்சேன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடிக்கும் போது நானே உங்களுக்கு நடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாக வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிறைய நல்லா எல்லாரும் பார்க்கணும். என் குடும்பத்தோட பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிட்டு ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ரசிச்சு பாராட்டுற அளவுக்கு இருக்கணும். அடுத்த இதில் நான் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் வெரி நைஸ், ரொம்ப சூப்பர்மா. படம் சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வெளிவரத்தை காத்துட்டு இருக்கு. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ நம்ம அனுபவிக்க போறோம்னு தெரியல. அதை வந்து இந்த படம் கொடுக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாய் பல்லவி ஆல்ரெடி பார்த்துருப்போம், பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்தில். அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஆக்டிங்கும் இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம யாஷ் கேஜிஎஃப் நடிச்சிருக்காரு, அவரோட அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே மெயினாக வந்திருக்கேன். எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் பார்த்து எல்லாம் சொல்லணும். பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம்னு இந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே, மார்னிங் சென்னை. வாங்கிக்கவா? சரி, ஓகே. சோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு துவக்கத்துல நீங்களும் ஒரு பங்கா இருந்திருக்கீங்க. சோ எப்படி இருந்தது அந்த கிளிம்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 3Dல பார்த்தது? அன்பிலீவபிள், ஸ்பெக்டாகுலர். ஆஹா, இந்தியாவில் வந்து ராமாயணம் மகாபாரதம் அது ஒரு மிகப்பெரிய எபிக்ஸ். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம தேசத்துடைய பாரம்பரியத்தையும் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு எபிக்ஸை வந்து நிறைய பேர் ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஃபிலிம் கோஆர்டினேட்டர். ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ச் பை இன்ச் தெரியும். இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் தான் இந்த மாதிரியான படங்களை சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம். நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகாக வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரீட் இருக்கிறதுனால அதை சொல்றதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து பயன்படுதுங்கிறது ஒரு சினிமாக்காரனா எனக்கு ரொம்ப பெருமை.
இதை நீங்கள் படமாக பார்க்குறப்ப வந்து ஒரு சினிமாக்காரர்கள் கலாச்சாரத்தை எவ்வளோ அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறத நீங்கள் உணர்றப்ப சினிமாக்காரன் எனக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்குமே பெருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ராமன் படம் வந்து அவார்டு இது வாங்கும், தேசிய விருது மாதிரி பெரிய இதாக நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் சேஞ்ச் அண்ட் இன்டீரியர் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க்யூ.